الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الحرام من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்காக படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் சிலதை விட சிலதை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அது காலங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். இவ்வாறு அல்லாஹ் சிலதை விட சிலதை உயர்த்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நமக்கு முன்னால் எத்தனையோ காலங்கள், பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த எல்லா காலங்களிலும் ஒரு சிறந்த காலம் இருக்குமாக இருந்தால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்த காலம்தான். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்த காலம், சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போலதான் நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்ஆவுடைய நாள். இரவுகளிலே சிறந்த ஒரு இரவு இருக்குமாக இருந்தால் அது லைலத்துல் கதருடைய இரவு. இடங்களிலே சிறந்த இடம் கஅபத்துல்லாஹ் மாதிரி அல்லாஹ் இன்னும் 2 இடங்களுக்கு சிறப்பை வைத்திருக்கின்றான். அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணித்து அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதீனத்துல் முனவ்வரா, நபி அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம். அதற்கு பிறகு அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் அல்லது குதுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அடிக்கடி மக்காவை பற்றியும் மதீனாவை பற்றியும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். இந்த இரண்டையும் விட அந்தஸ்தால் குறைந்ததல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் அல்லது குதுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. எவ்வாறு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பல சிறப்புகள் இருக்கிறதோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று மதீனாவை விட கூடுதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 16 அல்லது 17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றித்தான் நபி அவர்கள் தொழுதார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபி அவர்கள் கிபிலாவாக ஆக்கியிருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்ப்பார்கள். தலையை உயர்த்தி அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். வஹீயுடைய உத்தரவு வராதா, வஹீயுடைய அந்த கட்டளை வராதா
கஅபத்துல்லாஹுவை உங்களுடைய கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற அந்த கட்டளை வராதா என்று மக்காவின் மீதிருந்த பிரியத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி தன்னுடைய தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் வானத்தின் பக்கம். இப்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. நபியே, நீங்கள் அடிக்கடி உங்களுடைய முகத்தை வானத்தின் பக்கம் உயர்த்துவதை நாம் பார்த்து விட்டோம். அதனால் நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் திருப்தி அடையக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா திசையாக கஅபத்துல்லாஹ்வை ஆக்கினார்கள். அதுவும் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற பள்ளிவாசலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வஹி இறங்குகின்றது. அப்பொழுதிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வை நோக்கி தொழ ஆரம்பிக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய முக்கியமான கிப்லா, அதாவது கஅபத்துல்லாஹுக்கு பிறகு அடுத்த ஒரு கிப்லா இருக்குமாக இருந்தால் அது மஸ்ஜிதுல் அக்ஸா தான். அதற்கு பிறகு வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜ். அந்த மிஅராஜுடைய பயணத்தை நாம் லேசாக சொன்னாலும் அது லேசான ஒன்றல்ல, லேசான ஒரு சரித்திரம் அல்ல. அது ஒரே இரவையில் நபி அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு 1500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஜெருசலம் சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கே அல்லாஹுடைய குதரத்தால் முழு நபிமார்களையும் சந்தித்து முழு நபிமார்களுக்கும் இமாமத் செய்து அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஅராஜுடைய பயணத்தை, விண்ணுலக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் நேரா மக்காவிலிருந்து அல்லாஹுவை சந்திக்க போயிருக்கலாம். ஆனால் நபி அவர்களை மக்காவிலிருந்து 1500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் கடக்க வைத்து அங்கே நபிமார்களை எல்லாம் சந்தித்து அங்கிருந்து தான் நபி அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டதாக சூரத்துல் இஸ்ரா என்று தனியான ஒரு சூரா 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பம் அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான், தன்னுடைய அடியாரை விண்ணுலக பயணம் மேற்கொள்ள வைத்தான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் பயணத்தை மேற்கொள்ள வைத்ததாக குர்ஆனில் ஆயத்தை இறக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த சூராவுக்கே சூரத்துல் இஸ்ரா என்ற அல்லாஹ் பெயரையும் வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து நபிமார்களை சந்தித்து அனைவர்களுக்கும் இமாமத் செய்து அதற்கு பிறகுதான் அங்கிருந்துதான் விண்ணுலக பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்கிறார்கள். இந்த பலஸ்தீனுடைய பூமிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? பாரக்னா ஹவுலா, பாரக்னா ஹவுலா, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம். அந்த பரக்கத்தை அங்கே சென்றவர்கள், அங்கே போனவர்கள் நேராக கண்டிருப்பார்கள். அங்கே அல்லாஹ் அவனுடைய விசேடமான சில அருட்கொடைகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான். போனவர்கள் சொல்லுகிறார்கள், சாதாரண ஒரு கோவா 6 அல்லது 7 கிலோ பாரம் உள்ளதாம். சாதாரண ஒரு கத்தரிக்காய் 2-2.5 கிலோ பாரம்.
சாதாரண ஒரு தேசிக்காய் எங்களுடைய அந்த தோடம் பலத்தை விட பெரியது. அல்லாஹ் அப்படி அங்கே பறக்க செய்திருக்கின்றான். அதனால தான் இஸ்ரவேலுடைய மரக்கறிகள் உலக சந்தையில் பெருமதியானது. ஏன்? அவர்களுடைய ஒன்றுமல்ல, அல்லாஹ் அந்த பூமிக்கு செய்த பரக்கத், அந்த ஊருக்கு அல்லாஹ் செய்திருக்கிறான் பரக்கத். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளை என்ன? உங்களுடைய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நீங்கள் போக வேண்டும், ஜெருசலத்துக்கு செல்லுங்கள், அங்கே ஜபாபிராக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடித்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டுங்கள். குர்ஆனில் மிக தெளிவாகவே வருகிறது, யா கௌமி துஹுலுல் அர்தல் முகத்தஸதல்லதி கதபல்லாஹு லக்கும் வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு காசிரீன். அந்த பரக்கத்தான ஊர்ல நீங்க நுழையுங்க, நீங்க பின்வாங்கி விடாதீர்கள். நீங்கள் பின்வாங்கினால் நஷ்டமடைந்து விடுவீர்கள். அந்த நேரத்திலையும் பனு இஸ்ரவேலர்கள் புடிவாதந்தான். அதே பனு இஸ்ரவேலர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளைத்தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி சொல்லுகிறார், வாருங்கள் எல்லோரும் உள்ளே போவோம் என்று. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். நீங்க உங்களோட ரப்போடு போய் யுத்தம் செய்யுங்க, நீங்க உங்களோட ரப்போடு போய் யுத்தம் செய்யுங்க. எப்பவுமே அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அல்லாஹுவையும் குர்ஆனையும் நபிமார்களையும் அவர்கள் கேவலமாகத்தான் பார்ப்பார்கள். முழு இஸ்லாமியர்களையும் கேவலமாகத்தான் பார்ப்பார்கள். இஸ்லாமியர்கள் என்பதை விட அவர்களை தவிர உலகத்தில் உள்ள முழு மனித சமூகமும் அவர்களுடைய பார்வையில் மிருகங்கள் மாதிரித்தான், மிருகங்கள் மாதிரித்தான். அவர்களுடைய கொள்கை என்ன? நாங்க தான் உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், நாங்க தான் உலகத்தை ஆள வேண்டும், நாங்க தான் உலகத்தில் வாழணும், மற்றவர்களெல்லாம் எங்களுடைய அடிமைகள் மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டம் சொல்கிறார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கிருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்தான்? இப்படியா சொல்றீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். போகும் வழியில் மிஸ்ரில் இருந்து ஜெருசலம் காலை முதல் மாலை வரை நடப்பார்கள். மாலையானதோடு இருட்டாகும், அதே இடத்தில் தங்குவார்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்தால் நேற்று காலையில் எங்கிருந்தார்களோ அதே இடத்தில் இருப்பார்கள். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், قال فإنها محرمة عليهم 40 سنة. இப்படி 40 வருடங்கள் அவர்களுக்கு அந்த ஊரை நாம் 40 வருடத்துக்கு ஹராமாக்கினோம். அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய தண்டனை. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் அதை சூழ உள்ள பகுதிக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்காக துஆ செய்தார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக துஆ செய்திருக்கிறார்கள் என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை கண்ணியப்படுத்தி மக்காவுக்காக துஆ செய்தார், நான் மதீனாவை கண்ணியப்படுத்தி மதீனாவாசிகளுக்காக துஆ செய்கிறேன். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மதீனாவில், மதீனாவுடைய பழங்களில், அந்த பழங்களை நெருக்கக்கூடிய தராசுகளில், முத்து சா இவைகளில் பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை கட்டினார்கள் என்றால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு முன்னின்றார்கள் என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜிதுல் அக்ஸா ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். கஅபத்துல்லா கட்டப்பட்டு வெறும் 40 வருடத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா புகாரியுடைய மிக தெளிவான ஹதீஸ். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? நபி அவர்கள் சொன்னார்கள், கஅபத்துல்லா. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்டார்கள், அதற்கு பிறகு? நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்டார்கள், கம் கான பைனஹுமா, அந்த 2 மஸ்ஜிதுக்கும் இடையில் எவ்வளவு காலம் இடைவெளி இருந்தது? நபி அவர்கள் சொன்னார்கள், 40 வருடம். அப்படி என்றால் காபத்துல்லா கட்டப்பட்டு வெறும் 40 வருடத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போன்று இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்தில் எங்களுக்கு ஒரு ஃபத்வா சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி இந்த பலஸ்தீனுடைய பூமி தான், இந்த நிலம்தான். முடியுமென்றால் அங்கு வந்து தொழுங்கள். அங்கே ஒரே ஒரு தொழுகை தொழுவது ஏனைய மஸ்ஜிதுகளில் 1000 தொழுகைகள் தொழுவதை விட சிறந்தது. நிறையவே இது சம்பந்தமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவிக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே மாதிரி அல்லது அதை விட கூடுதலான சிறப்புகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடிக்கின்றார்கள். அது நீண்ட வரலாறு சகோதரர்களே. ஜின்களை வைத்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களையும் ஆட்சி செய்தார்கள், மிருகங்களையும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள், பறவைகளையும் ஆட்சி செய்தார்கள். காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். எந்த அளவுக்கென்றால், ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை அரை நாளில் கடந்து சென்று விடுவார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாதி நாளில் கடந்து போய் விடுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிகப்பெரிய படை பட்டாளங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைரி ஃபஹும் யூஸஊன். மனிதர்களுடைய, ஜின்களுடைய, பறவைகளுடைய, மிருகங்களுடைய மிகப்பெரிய படை பட்டாளம். அவர்களுடைய சிம்மாசனத்தோடு காற்று அவர்களை சுமந்து கொண்டு போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவுடைய தலைநகர் தமஸ்கஸில் இருந்து அவர்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். பலஸ்தீனை கடந்துதான் ஈரான் போவார்கள். ஈரானை பகல் சாப்பாட்டுடைய நேரம் அடைந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்களை கடந்து போய் விடுவார்கள். ஈரானுடைய ஒரு நகரத்தில் வந்து, ஒரு ஊரில் வந்து பகல் சாப்பாட்டை சாப்பிடுவார்கள். திரும்பவும் மாலையாகும் பொழுது ஈரானுடைய அந்த ஊரிலிருந்து ஆப்கானிஸ்தானுடைய காபூலை சென்றடைவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்களை கடந்து போவார்கள். காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். காற்றை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த ஜின்களை வைத்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்கறது அந்த டோம் பலஸ்தீனுடைய அக்ஸா என்று சொல்லி, அது பலஸ்தீனுடைய அக்ஸா அல்ல. அது சமீப காலத்தில் கட்டப்பட்ட டோம். அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் அதற்கு பின்னால பழைய ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் அந்த டோம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நபி அவர்கள் மிஅராஜ் போன பொழுது அவர்களுடைய அந்த புராக்கை கட்டியதாக அந்த இடத்திலே ஒரு வளையம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையத்தில் தான் புராக்கை கட்டிவிட்டு போனார்கள் என்றும் வருது. அந்த இடத்துல தான் நபிமார்களை சந்தித்தார்கள் என்றும் வருது.
கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜின்களை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமினல் ஜின்னி மை யஅமலு பிஇذனி பைன யதைஹி பிஇذனி ரப்பி. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வேலை செய்வார்கள். ஜின்களை வைத்து மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணிக்கக்கூடிய நேரம் வருகிறது. அந்த காலத்தில் மலக்குல் மௌத் நேரம் முன்னால் வந்து தான் உயிரை எடுப்பார். இப்போ மலக்குல் மௌத் வந்துட்டாங்க, சொன்னாங்க உங்களோட ரூஹ் எடுக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்போ என்னோட ரூஹை நீங்கள் எடுத்தீங்கண்டா வேலையை விட்டுட்டு ஜின்கள் ஓடிடுவாங்க. அதனால் வேலையும் நடக்கணும், மஸ்ஜிதில் அக்ஸாவும் கட்டப்படணும், இந்த என்னுடைய ரூஹையும் நீங்கள் வாங்கணும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு மஷ்வரா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் இவர்கள் வேலை செய்வதை பார்ப்பதை போன்று இது போன்ற ஒரு தடியை வைத்து நான் ஊன்றி நான் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நான் இந்த நிலைமையில் இருப்பேன். அந்த நிலையில் என்னுடைய ரூஹை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாகவே சூரா சபா என்ற சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதா. நாம் சுலைமானுக்கு மரணத்தை கொடுத்து விட்டோம், ஆனால் அவர் மரணித்து விட்டார் என்பதை யாரும் அறியவில்லை. அவர்கள் ஊன்றியிருந்த அந்த தடியை கரையான் அரித்து அரித்து அதற்கு பிறகுதான் தடி கீழே விழுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலம்மா ஹர்ர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கீழே சாய்ந்து விடுகிறார்கள். அந்த தடியும் கீழே சாய்ந்து அவர்களுடைய உடலும் சாய்ந்து விடுகின்றது. ஃபலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின், ஜின்களுக்கு இப்பொழுதுதான் விடயம் தெளிவாகின்றது. சகோதரர்களே சகோதரிகளே, ஜின்களுக்கு கூட மறைமுகமான விடயங்கள் தெரியாது. சிலர்கள் போய் ஜின்களிடத்திலே வைத்தியம் செய்வார்கள். சில நேரம் அவைகள் கடந்த காலங்களில் நடந்தவைகளை சில அறிகுறிகளை வைத்து சொல்லலாம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை அவர்களாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஜின்களே சொல்லுகிறார்கள், லவ் கானூ யஅலமூனல் கைப மா லபிஸூ ஃபில் அஸாபில் முஹீன். எங்களுக்கு மட்டும் இந்த மறைமுகமான விடயங்கள் தெரிந்திருந்தோம்டா நாங்கள் எப்போவோ இந்த வேலையை விட்டுட்டு ஓடி இருப்போம். இந்த பயங்கரமான இந்த கஷ்டமான வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டோம் என்பதை அந்த ஜின்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் சூரா சபாவிலே சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் 3 துவா செய்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் மிகப்பெரிய ஜட்ஜ், நீதிபதிகள். அதனால தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் துவா, யா அல்லாஹ், நான் அளிக்கக்கூடிய தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு நேர்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்தான். இரண்டாவதாக கேட்டார்கள், இரண்டாவதாக துவா செய்தார்கள், ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தான். இதற்கு முன்னாலும் பின்னாலும் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தர வேண்டும். அல்லாஹ் அந்த துவாவையும் கபூல் செய்தான். யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மூன்றாவதாக கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்குள்ள யார் வந்து தொழுதாலும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் யார் வந்து தொழுதாலும் அவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று அவர்கள் திரும்பி போகணும் என்று துவா செய்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 2 துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தான். 3வது துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக
ஏராளமான ஹதீஸுகள் வந்திருக்கிறது. அதனால நான் எதை சொல்ல வருகிறேன் என்றா, இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை என்பது இது பலஸ்தீன் மக்களுக்கான பிரச்சனை மாத்திரமல்ல, அல்லது அந்த பலஸ்தீனை சுற்றி இருக்கக்கூடிய மௌனிகளாக இருக்கக்கூடிய செத்த பிணங்களை போன்றிருக்கக்கூடிய அந்த அரபு நாட்டுக்காரர்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது முழு உலகத்தில் இருக்கும் 190 கோடி முஸ்லிம்களுடைய பிரச்சனை தான். இது முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய 190 கோடி இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை. இது எப்படி எங்களுக்கு காபத்துல்லாவோடு தொடர்பு இருக்கிறதோ, எப்படி எங்களுக்கு மஸ்ஜித் நபவியோடு தொடர்பு இருக்கிறதோ, அதே மாதிரி உலகளாவிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அந்த மஸ்ஜிதில் அக்ஸாவோடு தொடர்பு இருக்கிறது, அந்த குதுசுடன் தொடர்பு இருக்கிறது, அந்த மண்ணுடன் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் அதிகமான நபிமார்களை அங்கே அல்லாஹ் வரவழைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த பூமி எது? அந்த பலஸ்தீன். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் ஜோர்தானிலே அழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த பூமி எது? அந்த பலஸ்தீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். நாம் உலகத்தார்களுக்கு பரக்கத் செய்த பூமி அது. அந்த பரக்கத் அவர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தார்களுக்கும் நாங்கள் பரக்கத் செய்த பூமியின் பக்கம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 பேரையும் வரவழைத்து நாம் வெற்றியை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி அதிகமான நபிமார்கள் மக்காவுக்கு வந்துவிட்டு போனார்களோ, அதே மாதிரி பலஸ்தீனுடைய பூமிக்கும் அல்லாஹ் நபிமார்களை வரவழைத்திருக்கின்றான். பலஸ்தீன் என்பது நபிமார்கள் வாழ்ந்த இடம், நபிமார்கள் மரணித்த இடம், நபிமார்களுடைய கபர்கள் உள்ள இடம். அதே பலஸ்தீன்ல தான் ஹிபுரூன் என்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மதீனத்து ஹலீல் என்று பெயர். அங்கே மஸ்ஜிதுல் ஹலீல் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதுவும் யூதர்களுடைய கையில தான் இருக்குது. அந்த பள்ளியுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பெயர், ஒன்று யாக்கூப், மற்றது இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்றா இஸ்ராயிலுடைய சந்ததிகள், அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் பெரியோரு திட்டம் ஒன்றை தீட்டி 1990 ரமலானுடைய காலம் என்ன செய்தார்கள், அந்த மஸ்ஜிதுக்குள்ள முஸ்லீம்கள் ஃபஜ்ர் தொழக்கூடிய நேரத்தில் ஒரு யூதன் ஒன்று வந்து, அது குளிர்காலமாக இருந்தது, பெரியோரு போர்வையால் தன்னை போத்தி கொண்டு வந்து மக்கள் சுபஹுடைய அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதோ, எங்களோட ஸ்ரீலங்கா காத்தாங்குடியில் செஞ்சதை மாதிரி பெரியோர் தாக்குதல் ஒன்றை நடத்தி அதில் அதிகமான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு இப்போ அவங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஏனெண்டா அந்த மஸ்ஜிதில் அவங்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லி நபி, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதில் அடங்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தங்களுக்கும் உரிமை இருக்குதுண்டு அதற்கு பின்னால் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் அந்த மஸ்ஜிதுடைய மிம்பர் மிஹராபுடைய பகுதிகள் முஸ்லீம்களுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய பின்பகுதி யூதர்களுக்கு. அதே போல ஒரு வருடத்தில் 10 நாள், முழு 10 நாளும் அந்த மஸ்ஜித் முஸ்லீம்களுக்கு, அதே போல இன்னும் ஒரு 10 நாள், முழு 10 நாளும் அந்த மஸ்ஜித் யூதர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ரிஃப்கா, அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இவர்களுடைய கபர்களெல்லாம் அந்த மஸ்ஜிதில் தான், அண்டர் கிரவுண்ட் பகுதியில் தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸால வைத்துதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறார்கள்.
அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் தான் மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. மிஹ்ராப் என்றால் ஒதுக்கப்பட்ட ஒரு அறை என்று சொல்லுவார்கள். அங்கே வைத்து தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தந்தை மரணித்து விடுகிறார். இப்பொழுது அவர்களை வளர்ப்பதற்கு மஸ்ஜிதில் அக்ஸாவை கண்காணிக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோரும் முன்னால் வர அது ஒரு பெரும் போட்டியாக மாறி கடைசியாக சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அந்த சீட்டு போட்ட முழு வரலாறும் சூரா ஆல இம்ரான்ல வருகிறது. சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, கவலையான செய்தி என்னண்டா, எங்களோட சமூகத்துக்கு குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, குர்ஆனுடைய தஃப்சீரை கேட்க நேரம் இல்லை. குர்ஆனுக்குள்ள முழுதும் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் அந்த குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, தஃப்சீரை கேட்க நேரம் இல்லை, குர்ஆன் பேசப்படும் மஜ்லிஸுகளை மதிக்க நேரம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, யாரெல்லாம் குர்ஆனுடைய உபதேசங்களை புறக்கணிப்பார்களோ, குர்ஆனுடைய உபதேசங்களை அவமதிப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன தெரியுமா? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உபதேசங்களை, என்னுடைய நல்லுபதேசங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கிறீர்களோ, அல்லாஹ் சொல்றான், வங்கா, உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை நான் தருவேன். நெருக்கடியான வாழ்க்கை. உலகத்தில் உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், சொத்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உங்களோட பெயர்ல உங்களோட சொத்து எவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்கலாம், நீங்க பெரிய படித்தவர், நீங்க என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, கணவன் இருக்குது, காசு இருக்குது, ஆனா உள்ளத்துல நிம்மதி கிடைக்காது. அல்லாஹுடைய வாக்குறுதி இது நான் சொல்லக்கூடிய வாக்குறுதி அல்ல, அல்லாஹுடைய வாக்குறுதி. உள்ளத்துல நிம்மதி அல்லாஹ் எடுத்துருவான். சகோதரிகளே, குர்ஆனை மதிக்காத, குர்ஆனுடைய மஜ்லிஸுகளை மதிக்காத ஒரு சமூகத்தை நாம் கண்ணால கண்டு கொண்டிருக்கின்றோம். எச்சரிக்கையான ஆயத்து இது, விளங்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் போதுமா? கியாமத்தில் அல்லாஹ் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத்தில் குருடர்களாக நாம் எழுப்பாட்டுவோம், பொட்டையர்களாக எழுப்பாட்டுவோம். ஏன்? எழுப்பியதோடு கேட்பார்கள், قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், உலகத்தில் நல்ல பார்வையோடு தானே இருந்தோம், கண் பார்வை உள்ளவர்களாகத்தானே உலகத்தில் வாழ்ந்தோம், இது என்ன நீ கண் பொட்டையர்களாக எழுப்பி இருக்கிறாய்? அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. என்னுடைய ஆயத்துகள் உன்னிடத்தில் வந்த பொழுதோ அதை நீ மறுத்து நடந்தாய், அதை நீ புறக்கணித்து நடந்தாய், இன்று நான் உன்னை மறந்து விட்டேன். இது போன்று இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் நீங்கள் எங்களை மறந்ததை போன்று உங்களையும் நாம் மறந்து விட்டோம். சகோதரிகளே, லேசா நினைக்காதீர்கள். குர்ஆனுடைய சபையை ஒதுக்கி விட்டோம், குர்ஆனுடைய மஜ்லிஸை கழித்து விட்டோம், அல்லாஹ் உங்களை கழிப்பான். இந்த வங்கா என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? மூதேவித்தனம். மூதேவித்தனம் உங்களை சூழ்ந்து கொண்டது, மூதேவிகளின் பட்டியலில் அல்லாஹ் ஆக்கி விடுவான். பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வாக்கு இது. சொத்திருக்கும், செல்வம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் ஒரு விதமான நெருக்கடி, உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, உள்ளத்துடைய நிம்மதி எடுபட்டு போய்விடும். சகோதரிகளே சகோதரர்களே, மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் வாக்குறுதி அளித்தால் அதற்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டான்.
மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வேறொரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் வாக்குறுதிக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டான். ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், விளங்காது. அவர்களுக்கு விளங்கியது என்ன தெரியுமா? يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيَا. உலகத்துடைய வெளிரங்கம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். உலகத்துடைய வெளிரங்கம் என்ன இருக்குது, எதில் லாபம் கிடைக்கும், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வாழ்க்கையை முன்னேறலாம். சகோதரிகளே, இந்தியாவுக்கு போகணும், ஸ்ரீலங்காவுக்கு போகணும், எந்த வெப்சைட்டில் குறைய விலைக்கு டிக்கெட் போட்டிருக்கிறான், எந்த கடையில் இறைச்சி மலிவா விற்கிறான், எந்த கடையில் எந்த சாமான் மலிவா விற்கிறான். உலகத்துடைய விடயங்கள், அரசியல், அது இது எல்லாத்திலையும் மிக டொப்ல இருப்பாங்க. ஆனால் வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். ஆখিরাத்துடைய விடயத்தில் மறதியாளர்களாக வாழுவார்கள், மறதியில் வாழுவார்கள். அல்லாஹ் தான் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை மதியுங்கள், குர்ஆனுடைய மஜ்லிஸ்களை மதியுங்கள். உலகத்தில் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தந்து விடுவான், ஆகிரத்தில் பொட்டையர்களாக அல்லாஹ் எழுப்பி விடுவான். பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயானுக்கு வரவில்லை, குர்ஆனை மதிக்கவில்லை என்பதற்கு எனக்கு எந்த நஷ்டமும் வரப்போவது கிடையாது. அல்லாஹ் உங்களை மூதேவிகளின் கூட்டத்தை விட்டும் பாதுகாத்து விட வேண்டும். கியாமத்தில் பொட்டையர்களின் கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட வேண்டும். மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை மதியுங்கள் சகோதரர்களே என்று சொல்லி நான் விடயத்துக்கு வருகிறேன். சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், சூரா மரியமில், அதாவது சூரா ஆல் இம்ரானில் இந்த முழு வரலாறுகளும் சொல்லப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி அறையில் வைத்து வளர்க்கப்படுகின்றார்கள். அந்த அறை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் தான் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறைக்குள் நுழையும் பொழுதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம் வித்தியாசமான உணவுகள் இருக்கும். ஆனால் அந்த அறையுடைய திறப்பு சாவி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் மட்டும்தான் இருக்கும். வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. கேட்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம், قال يا مريم أنى لك هذا. மரியம், இதெல்லாம் ஏது உங்களுக்கு, எங்கிருந்து கிடைத்தது, யார் தந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய குதரத்தால் கிடைத்தது. முழு பலஸ்தீனிலும் கோடை காலம், ஆனால் அதாவது குளிர்காலத்துடைய பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூமில் இருக்கும். முழு பலஸ்தீனும் குளிர்காலம், கோடை காலத்துடைய பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூமில் இருக்கும். இந்த அல்லாஹுடைய குதரத்தை பார்த்துதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 80 வயதுக்கு மேற்பட்ட காலத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எப்படி மரியமுக்கு மனிதர்களுடைய உதவி இல்லாமல் உன்னால் உணவு குடிக்க முடியுமோ, என்னுடைய இந்த தள்ளாடிய வயதில் எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா என்ற பிள்ளையை கொடுக்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுகின்றார்கள். அந்த அறைக்குள் வைத்து தான் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் பெரிய பெண்ணாக ஆனதற்கு பின்னால் ஒரு நாள் ஒருவர் வருகிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்திலே வருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. நீங்க நல்லவராக இருந்தா என்னோட தவறாக நடந்து கொண்டுராதீங்க, என்னோட தவறாக நடந்து கொண்டு விடாதீர்கள், நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனித தோட்டத்தில் வந்தவர் சொன்னாரு, நான் மனிதன் அல்ல, இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதுவனாக ஜிப்ரீலாக வந்திருக்கிறேன். லிஅஹப லகி குலாமன் ஜகியா, உங்களுக்கு நல்ல தூய்மையான
ஒரு பிள்ளையை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அன்னா யகூனு லீ வலது வலம் யம்சஸ்னி பஷர், எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? மனிதர்கள் யாரும் என்னை தொட்டதில்லை, யாருடைய கையும் என்னுடைய மேனியில் பட்டதில்லை, எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இது அல்லாஹுக்கு மிக இலகுவான விடயம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சுக்கு இந்த கீழ்ப்பகுதியிலே ஊதுகிறார்கள். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமுறுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வயிற்றிலே சுமக்கிறார்கள். இப்பொழுதோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் யோசனை, இந்த பிள்ளையை பெற்றெடுத்தா இந்த மக்கள் என்னை பற்றி எவ்வாறு பேசுவார்கள் என்று பயந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டுவிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்துக்கு போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த பெற்றெடுத்த இடம்தான் பைத்துலஹம். அந்த பெற்றெடுத்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த தேவாலயம் அதனுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் தான் பைத்துலஹம் என்றிருக்குது. கிறிஸ்தவர்களும் உரிமை கோருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த இடம் அந்த பைத்துலஹம், அந்த எருசலத்துக்குள்ளே இருக்குது. இன்னும் ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேராக மேலாக ஜபலே ஜெய்தூன் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் உமர் இப்னு ஹத்தாப் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளியுடைய மேல் மாடியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாயிதா, அதுவும் குர்ஆன்ல மாயிதா என்று வருகிறது, அந்த மரபை இறங்கியது அந்த பள்ளிவாசலினுடைய மேல் மாடியில் தான். அங்கே இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குதான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் யூதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிமார்களுக்கு அந்த ஊருடன் ஏற்பட்ட தொடர்போ. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலே வாழ்கிறார்கள். கடைசியாக அவர்களும் பலஸ்தீனத்துக்கு வாராங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கக்கூடிய நேரம் வருது. மலக்குல் மௌத் உயிரெடுக்க வந்துட்டாங்க. மனிதனுடைய தோற்றத்தில் வந்ததோட வந்து சொன்னாரு, மலக்குல் மௌத் உங்களுடைய ரூஹ நான் எடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கன்னத்தில் அரைஞ்சாங்க. மலக்குல் மௌத்துடைய ஒரு கண்ணும் போய்விட்டது. மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் போய் சொன்னாங்க, சகோதரிகளே, இது கதை அல்ல, இது சின்ன புள்ள கதை அல்ல, இது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் போய் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், மௌத்தை விரும்பாத ஒரு அடியானிடத்தில் என்னை நீ அனுப்பினாய், அவர் என்னுடைய கன்னத்தில் அடித்து விட்டார், என்னுடைய ஒரு கண்ணும் போய்விட்டது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் அனுப்புகின்றான். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், இன்னும் அதிகமான காலம் உலகத்தில் வாழணும் என்று விருப்பமா உங்களுக்கு? ஒரு காளை மாட்டினுடைய மேல் பகுதியில் உங்களுடைய கையை வையுங்கள். அந்த கைக்கு கீழ் எத்தனை முடிகள் வருகிறதோ ஒரு முடிக்கு 1 வருடம் விகிதம் உங்களுக்கு வாழ்நாளை நாம் தருகிறோம் என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் மலக்குல் மௌத்திடம், சும்மமாதா, அதற்கு பின்னால என்ன? அத்தனை வருடங்கள் முடிந்ததற்கு பின்னால் அங்கால என்ன? மலக்குல் மௌத் சொன்னார், சும்மல் மௌத், திரும்பவும் மௌத்து தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அவ்வளோ காலம் வாழ தேவையில்லை, அப்படி என்றா இப்போவே என்னுடைய ரூஹை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி அத்னினி மினல் அர்தில் முகத்தஸதி ரம்யத்தன் பி ஹஜர், கல்லறிஞ்சா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள போய் விழுகிற அளவு தூரத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கிட்ட கொண்டு போய் என்னுடைய ரூஹை வாங்குங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. சகோதரர்களே, அதே மாதிரி அவருடைய ரூஹும் வாங்கப்படுது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் மேட்டில் ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். எதை சொல்ல வாரோமண்டா, காசா காசா என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, அது காசா அல்ல. அது காசா என்று அவர்கள் சொன்னாலும் அது கஸ்ஸா. அது எங்களுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் பிறந்த ஊர். அது
கஸ்ஸா என்றாலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் பிறந்த ஊர். அஸ்கலான் என்று கேள்விப்படுவீங்க அடிக்கடி. அந்த அஸ்கலான் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ், புகாரியுடைய மிகப்பெரிய விரிவுரை எழுதியவர்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ், அவர்களுடைய ஊர்தான் அந்த அஸ்கலான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை போன நேரத்தில் எறும்புகள் பேசியதாக குர்ஆன்ல வருகிறது. எறும்புகள் சொல்லுகிறது, சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் அறியாமல் உங்களை மிதிச்சிருவாங்க, அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள்ள போங்கன்னு சொல்லி அந்த எறும்பு பேசிய இடம்தான் வாதிய நம்ல், அந்த அஸ்கலானுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு சில செய்திகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது போன்ற பல நூற்றுக்கணக்கான செய்திகள், சம்பவங்கள் அந்த அக்ஸாவுடன் பின்னி பிணைந்திருப்பதன் காரணமாகத்தான் அந்த மக்கள் விடுறாங்க. இல்லை, மஸ்ஜித் அக்ஸா என்பது மிக பிரம்மாண்டமான பகுதி. அது சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதி. அது ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அர்துல் மஹஷரி வல் மன்ஷர், மஹஷருடைய பூமி அந்த பலஸ்தீனுடைய பூமி தான் என்று சொன்னேன். கியாமத்துடைய பல அடையாளங்கள் நடக்கிறது அந்த ஊரில் தான். 6 பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அது முஸ்லிம்களுடைய கைகளுக்கு வரும். அது எவ்வளோ காலம் எடுக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது, அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் கியாம நாள் வருவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அது முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஹதீஸில் வருகிறது, முழு உலகத்தையும் ஒரு இஸ்லாமிய ஹலீஃபா ஆட்சி செய்து கொண்டிருப்பார். இன்னும் அப்படி யாருமே ஆளை இல்லை. முதல்ல முஸ்லீம்களே துண்டு துண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருந்தா எப்போவோ இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கலாம். சகோதரிகளே, அப்படி இன்னும் நடக்க இல்லை. ஒரு உலகத்துடைய முஸ்லீம்களையும் ஒரு நல்லவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அவர் வஃபாத்தானதற்கு பின்னால முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஹலீஃபாவை தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பெயர் என்னுடைய பெயரை ஒத்ததாக இருக்கும், அவருடைய வாப்பாவுடைய பெயர் என்னுடைய வாப்பாவுடைய பெயரை ஒத்ததாக இருக்கும். அவர் மக்காவுக்கு வந்து பைத்துல்லாஹுவை தவாஃப் செய்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் தான் மேலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வரும், ஹாதா மஹ்தியுன் ஹாதா ஹலீஃபத்துல்லா, இவர்தான் மஹ்தி, இவர்தான் பூமியின் ஹலீஃபா, இவருடன் பைஅத் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்கக்கூடியவர்கள் எல்லோரும் பைத்துல், அதாவது மகாம் இப்ராஹிமுக்கும் ஹஜர் அல் அஸ்வதுக்கும் இடையில் அவருடைய கையை பிடித்து அவருடன் பையத் செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் அவருக்கு பின்னால முழு உலகளாவிய முஸ்லீம்களும் ஒன்று சேருவார்கள். அதற்கு பின்னால தான் யூதர்களுடைய படை ஈரானில் இஸ்ஃபஹான் என்ற இடத்தில் ஒன்று சேருவார்கள் யூதர்கள். அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவான். தஜ்ஜாலோடு 70,000 யூதர்கள், 70,000க்கும் மேற்பட்ட யூதர்கள் வருவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமியர்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அதற்கு பின்னால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியா நாட்டினுடைய மஸ்ஜித் உமவி என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த மஸ்ஜித் உமவியுடைய வெள்ள மினாராவில் 2 மலக்குமார்களுடைய துணையோடு வந்திறங்கி அவர்கள் நேராக பலஸ்தீனத்துக்கு வருவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து அதற்கு பின்னால தான் மிக பெரும் யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். எந்த அளவு கண்டா முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மிக தெளிவான ஹதீஸ், அல்லாஹுடைய விரோதி தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுவிட்டால் உப்பு கரைவதை போன்று கரைவான். தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று அந்த தஜ்ஜால் பயத்தால் கரைய ஆரம்பிப்பான். அவனை அப்படியே விட்டு விட்டால் அவன் அப்படியே கரைந்து விடுவான். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு, அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால கொல்லோனும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு. அவன் பயந்து கொண்டு ஓடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை துரத்தி கொண்டு போவார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய டெல் அவிவுக்கு பக்கத்தில் பாபில் லுத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் வைத்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை தன்னுடைய அம்பால குத்தி கொலை செய்வார்கள், கொல்லுவார்கள். அந்த இரத்தத்தை கொண்டதற்கு பிறகு காட்டுவார்கள், இதோ நான் தஜ்ஜாலை கொலை செய்து விட்டேன், அவன் இறந்து விட்டான், அவனுடைய ஃபித்னாவிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள்.
அதற்கு முன்னால முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் மிக பயங்கரமான சண்டைகள் எல்லாம் நடக்கும். ஒரு யூதன் வந்து ஒரு கல் அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு மலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டால் அந்த மரம் பேசும், யா முஸ்லிம் யா அப்தல்லா ஹாதா யஹூதியுன் ஹல்ஃபி ஃபதஆல் ஃபக்துல்ஹு. ஏ முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடியானே, உன்னுடைய விரோதி யூதன் எனக்கு பின்னால் தங்கியிருக்கிறான், நீ அவனை வந்து கொள்ளு என்று சொல்லி அந்த கற்களும் மரங்களும் பேசும். இல்லல் கர்கத் என்ற அந்த மரத்தை தவிர, கர்கத் என்று சொல்லக்கூடிய மரம் மாத்திரம் யூதர்களை பாதுகாக்கும். அதனால தான் யூதர்கள் இப்போதிருந்தே அந்த மரங்களை வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில், அவர்களை சூழ உள்ள பகுதிகளில் அந்த கர்கத் என்ற மரங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு கண்டா அந்த மரத்தை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பரிசுகள் கூட கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு 100க்கு 1000% நம்பிக்கை இருக்குது, இந்த மரம் எங்களை பாதுகாக்கும். அந்நியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நிச்சயம் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான்.